ஹேர் மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது டேங்க் ஒரு நியூ எஃப்எஃப் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஹேட் மீ பார்ட் 1. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஃபஸ்ட் அதை சொல்லிடுறேன். என்னது அப்படின்னா, என்கிட்ட கமெண்ட் பண்ணும்போது சில ஐடலோட நேமை மென்ஷன் பண்ணி எனக்கு ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் ஸ்டோரி லைன் சொல்லி கூட ஸ்டோரி போடுங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஸ்டோரி சொல்லணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நீங்கள் சொல்கிற ஸ்டோரி லைனுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்டோரி மேக் பண்ணணும்ல, அது கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாக நான் ஸ்டோரி மேக் பண்ணி போடுவேன். எனக்கு உடனே ஸ்டோரி வேணும்னு அடிக்கடி நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, கொஞ்சம் கில்டியாக ஃபீல் ஆகுது. அச்சோ, இவ்வளோ தூரம் கேட்குறாங்க, நம்ம போடாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பதட்டத்தோடையே சில சமயத்தில் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்டோரி நான் ரெடி பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக அதை அப்லோடும் பண்ணுவேன். நீங்கள் ஒரு நாள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் மென்ஷன் பண்ணுறதில்லன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா, ரீசன் ஒன்றும் இல்லை. 2-3 ஸ்டோரிஸை, 2-3 ஆர்மிஸ் கேட்குற ஸ்டோரிஸை நான் மேக் பண்ணி போடும்போது ஒரே டைட்டில் கொடுக்க முடியாதுல்ல. அதனால் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி நான் டைட்டில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டோரி அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்கும்போது உங்களுக்கான ஸ்டோரியாக இருந்தால் அதை உங்களுக்காகவே மேக் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ டேங்க்கு இன்ட்ரோ பார்க்கலாம். டேங் ஒரு ட்ரைபல் பீப்புளை சேர்ந்த பர்சன். சின்ன வயசுலேருந்தே இயற்கையாக வாழ்ந்தவங்க. எப்போதுமே அந்த பழங்குடி மக்களை பொறுத்தளவு 18 வயசுலேருந்து 30 வயசு வரையும் கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு போய் அங்கே இருக்க நல்லது கெட்டதுங்களை தெரிஞ்சுக்கிட்டு எகெயின் தங்களோட ட்ரைபல் பீப்புள் குரூப்ஸோடையே சேர்ந்துடணும். இதுதான் டேங் பிறந்து வளர்ந்த பழங்குடி மக்கள் பல ஆண்டு காலமாக கடைப்பிடிச்சிட்டு வர்ற ஒரு கொள்கை. ஸோ டேங் ட்ரைபல் பீப்புளை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் சிட்டிக்கு படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. டேங் பழங்குடி மக்களை சேர்ந்த ஒருத்தவராக இருந்தாலும் கூட டேங்கோட ட்ரைபல் பீப்புள்ஸ் குரூப் நல்ல எஜுகேஷ்னல் லெவலோட நல்ல ஒரு ஆரோக்கியமான இயற்கையான வாழ்க்கை முறையை வாழ்கிறவங்க, நல்லது கெட்டது எல்லாமே நல்லா அறிஞ்சு தெரிஞ்சவங்க. ஸோ டேங் ஒரு நல்ல சமுதாயத்தில் வளர்ந்தவங்க. தன்னோட ட்ரைபல் பீப்புள்ஸை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும், தானும் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு டேங் ரொம்பவே மனசார நினைக்கிறவங்க. டேங்கோட முன்னோர்களும் அவங்க இனத்தை சேர்ந்தவங்களும் அதே மாதிரி தான் நினப்பாங்க. அதனால தான் கொரியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ்லேயே டேங்கோட ட்ரைபல் பீப்புள்ஸ் குரூப் ரொம்பவே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. எல்லாருமே பணத்துலேயோ அறிவுலேயோ நல்ல பழக்க வழக்கங்கள்லேயோ எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. டேங் தன்னோட ட்ரைபல் பீப்புள் குரூப்ஸ் இருக்கிற இடத்துலேருந்து வெளியூருக்கு போய் காலேஜ் படிக்கிறதுக்காக கிளம்பியிருப்பாங்க. டேங் மாதிரியே ஏகப்பட்ட பேர் அவங்களோட இனத்தை சேர்ந்தவங்க வெளியில் போய் படிச்சுட்டு நல்ல வேலையில் ஒரு 30 வயசு வரையும் வெளியூரில் தங்கி படித்து வேலை பார்த்துட்டு 30 வயசுக்கு மேலே தங்களோட கிராமத்துக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி தான் பல காலங்களாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேங்கோட ட்ரைபல் பீப்புள் குரூப்பை பொறுத்தளவு ரொம்பவே படிப்புலையும் நாகரிகத்துலேயும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு குரூப். ஆனாலும் பழங்குடி மக்கள் சில விஷயங்களை ரொம்ப சின்சியராக கடைப்பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் டேங்கோட குரூப்லேயுமே இருக்குது. அது என்ன அப்படின்னா, டேங்கோட பழங்குடி மக்களை பொறுத்தளவு 25 வயசில் மேரேஜ் பண்ணிடணும். 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே முதல் குழந்தைய பெற்றெடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 30 வயசு முடியும் போது ஆண்கள் தங்களோட ட்ரைபல் பீப்புள் குரூப்ஸோடு சேர்ந்துடணும். பொண்ணுங்களாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிற வரையும் வெளியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க படித்தாங்களோ படிக்கலையோ தங்களோட கிராமத்துக்கு வந்துடணும். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைய 18 வயசு வரையும் தாய் தகப்பனார் 2 பேரும் இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்களாவது பக்கத்தில் இருந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது அந்த குரூப்போட ஒரு கொள்கை. அடுத்தது தன்னோட இனத்தை சேர்ந்தவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு கிடையாது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தங்களுக்கு பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஸோ வெளியிலேருந்து கூட டேங்கோட ட்ரைபல் பீப்புள்ஸ் குரூப்ஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவங்களோட பழக்க வழக்கங்கள் பிடிச்சு போய் இங்கேயே செட்டில் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் டேங்கோட கல்யாண கலாச்சாரம் கொஞ்சம் வித்தியாசமானது.
தன்னோட முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மனைவி கணவனையோ கணவர் மனைவியோ பார்க்கக்கூடாது. பார்த்துக்காமே தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும். இது அவங்க ரொம்ப சின்சியராக கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். வாயின் தன்னோட வீட்டில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. வாயினோட டேடி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க. வாயினோட பாட்டிமா வாயின் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, அடே, பிறக்கும்போதே இவளுக்கு மம்மி இல்லைடா, நான் தான் அரும்பாடுபட்டு என் பொண்ணு மாதிரி வளர்த்தேன் என் பேத்தியை. நீ நல்லா வேலைன்னு வேலையிலேயே கட்டிக்கிட்டு ஒழிஞ்ச, வேறு கல்யாணம் கூட பண்ணிக்கல. உனக்கு ஒரே பொண்ணுடா இவ. சாவு படுக்கையில் கிடந்துக்கிட்டு கொரியாவில் இருக்க ஃபேமஸான ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு தான் என் பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுப்பேன். அவனுங்க தான் ஒத்துமையாக இருப்பானுங்க, என் புள்ளக்குட்டியை நல்லா பார்த்துப்பானுங்க. அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு எவனோ ஒருத்தவனை பிடிச்சிக்கிட்டு வந்து அவனை தான் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. பத்தாத குறைக்கு பழங்குடி மக்கள்லாம் நல்லா இருக்க மாட்டாங்கடா பார்க்க. ஐயோ, அவனுங்க முரடனுங்களாக இருப்பானுங்க, விவரம் புரியாதவனுங்க, காட்டு மிராண்டிங்க. அவங்கெல்லாம் கட்டக்கூடாது. எவனும் ஒருத்தன் உனக்கு உதவி பண்ணான்னு அவன் வீட்டில் போய் உட்காந்து சம்மந்தம் பேசிட்டு வந்திருக்கிற. அடுத்த வாரம் கல்யாணம்னுங்கிற ஃபோட்டோவை கூட காட்ட மாட்டேங்கிற. முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் பார்த்துக்க கூடாதுன்னு சொல்கிற. ஐயோ, என்னத்து எத்தனை விதிமுறைகள். அதுவும் மாப்பிள்ளைக்கு 30 வயசு ஆனால் தான் அந்த ஊருக்குள்ளே வருவானுங்கிற. இதெல்லாம் என்னடா அது? கல்யாணம் பண்ணி ஐயோ 1 மாதம் தினமும் நைட்டு ஒன்றா இருக்கணுங்கிற. இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா இருக்காது. நல்லா படித்த மாப்பிள்ளைக்கு என் பேத்தியை கட்டி வைக்கலாம்டா. நீ மட்டையை போட்டு தொலைஞ்சா கூட பரவாயில்ல, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். புரிஞ்சுக்க, அந்த குடும்பத்துலலாம் கட்டப்படாது. பழங்குடி மக்கள் நல்லா இல்லாதவங்க. என் பேத்தி டிவி செல்ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டா. நானே இருக்க மாட்டேன். அந்த பழங்குடியில் அத்தனை ஃபெசிலிட்டி இருந்தாலும் அங்கே செல்ஃபோன் டிவியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான். இயற்கையாக வாழணும்னு குழந்தை குட்டின்னு ஐயோ கச்சன்னு இருக்கும்டாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. அப்படி தான் அழுகுறாங்க பாட்டிமா. வாயினோட டேடி அமைதியாக படுத்துட்டு, இங்கே பாருங்கள் மம்மி, எனக்கு கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ். எனக்கு அடிக்கடி ஒரு பையன் ப்ளட் கொடுப்பான் வந்து. அந்த பையன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சாமிங் லுக்கில் இருந்தான். ரொம்ப நல்ல மனசு, அன்பாக பேசுவான். முடிஞ்ச அளவுக்கு தன்னோட சம்பளத்திலேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏகப்பட்ட டொனேஷன் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட பேசணுங்கிற ஒரு ஆசையிலே நான் பேசும்போது தான் அவன் ட்ரைபல் பீப்புளை சேர்ந்தவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் மேலே அந்த பையன் கூட என் பொண்ணு வாழ்ந்து அவள் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு தெரியுது. எந்த கெட்ட பழக்கமும் அந்த பையனுக்கு இல்லை. ட்ரைபல் பீப்புளாக இருந்தால் என்ன குறையா? அவங்க தான் நாகரிகத்தில் முதன்மையான இடத்துல இருக்காங்க. நம்ம கண்டதை கடையத்தை தின்னுக்கிட்டு நல்லா 24 மணி நேரமும் செல்ஃபோனும் டிவியும் பார்த்துட்டு கிடந்தா நம்ம நாகரிகம் தெரிஞ்சவங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு இயற்கையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. என் பொண்ணு ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்க வேண்டாம். அவள் ஹஸ்பண்டுக்கு 30 வயசு ஆகும்போது நம்ம மாதிரி பணத்துக்காக ஓட வேண்டாம் அவங்க ஹஸ்பண்டு. அவளும் பிரிஞ்சிருக்க வேண்டாம். அழகாக அந்த கிராமத்தில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு போய் தான் ஹஸ்பண்டோட விவசாயம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட சந்தோஷமாக இருப்பாள். புரிஞ்சுக்கங்க, அந்த ஊரில் நிறைய படித்த பொண்ணுங்க இருக்காங்க, டாக்டருக்கு படித்த பொண்ணுங்க கூட இருக்காங்க. ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நான் ஒயினுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை கூட நல்லா படித்தவர், பண்பானவர், உண்மையிலேயே திடகாத்திரமான ஆள். என் பொண்ணை எந்த விதத்துலேயும் கண்கலாங்காமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர். அந்த கிராமத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் சொந்த நிலங்கள் இருக்குது, சொந்த வயல்காடுகள் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே சொந்த வீடு இருக்குது, கைத்தொழில்னு விவசாயம் இருக்குது. அவங்கக்கிட்ட ஹெல்ப்னு போய் யார் கேட்டாலும் தங்களுக்கு இல்லைனாலும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறவங்க. உங்களுக்கு தெரியுமா, கொரியா முழுக்க பஞ்சத்தில் கிடந்தா கூட அந்த கிராமம் மட்டும் செழிப்பாக தான் இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? அங்கே உண்மையை பேசிக்கிட்டு உன்னதமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த கிராமம் முழுக்க இருக்குது. அந்த கிராமத்தில் என் பொண்ணு வாழணும், என் சந்ததிகள் அங்கே வாழணும். இங்கே இருக்க சொத்து பத்துக்களனா என் லாயர்கிட்ட சொல்லி என் ஒயின் படித்து முடித்ததும் எல்லாத்தையும் விற்றுப்பிட்டு ஒயினை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய என்னோட மருமகனோட நேமில், அதாவது அவரோட கிராமத்திலேயே அவர் பேரில் சில நிலப்பலங்களை வாங்கி போட சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு ஃப்யூச்சருக்கு அதுதான் தேவைப்படும். சிட்டிக்குள்ளே இருந்தால் அவள் என்ன பண்ண போகிறா?
அங்கே போய் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழட்டும். நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் வைன் கூட ஃப்யூச்சரில் அங்கே தான் போய் இருக்க போகிறீங்க. எம்பிட்டு நாள் நான் உயிரோடு இருக்க போகிறேன். வைனே அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க? என் வைனுக்கு பாதுகாப்பாக அங்கே போங்க நீங்களும். ஐயோ ஐயோ, நீதி நேர்மை நியாயம்னு நீ பேசும்போதே உன் வாயிலே அடிச்சு சொகுசு ஆடம்பரம் அனுபவிக்கிற திறமை இதுகளையெல்லாம் நான் சொல்லி வளர்த்துருந்துருக்கணும். இவன் வந்தால் என் வயிற்றில் பிறக்கணும், என் பேத்தி வாழ்க்கை இவன் கெடுக்கிறதுக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கே இந்த கல்யாணம் பிடிக்கலடா. உன் பொண்ணை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாடுறா அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. எனக்கு குழந்தையாக பிறந்திருக்கா வைன். நான் சொல்கிறது தான் அவள் கேட்கணும். அதுதான் அவள் ஃபேட். இன்னும் நான் 1 மாதமோ 2 மாதமோ இறந்து போயிடுவேன். நீங்களுமே வைன் கூட போய் என்னையா காப்பாற்றிக்கிட்டு இருக்க அந்த பையனோட குடும்பத்தோடு சேர்ந்துக்கோங்க. அந்த பையன் ஒரே பையன்தான். குடும்பத்தில் நிறையா பேர குழந்தைங்க பெற்றுக்கணுன்னு அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்றாங்க. நானுமே என் பொண்ணுக்கு நிறையா குழந்தைங்க பிறக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். அதனால் நான் அந்த பையனுக்கு தான் என் பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன். இது என்னோடய லாஸ்ட் விஷ். இதை நிறைவேற்றணும் நீங்கள் 2 பேரும். வைனா, மம்மி சொல்கிறத கேட்காத. பாட்டிமா உன் நல்லதை நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் என் மம்மியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ சொகுசாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சொகுசை விட சந்தோஷம் முக்கியம் வைனா. நான் சொல்கிற பையனை நீ டேடிக்காக மேரேஜ் பண்ணிக்கணும். பாட்டி சொல்கிறத கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க வைனோட டேடி வைனை பார்த்து. அப்போ பாட்டிமா, அடே வீணா போடவனே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு படித்த அழகான நாகரிகமான பையனுக்கு தான் கட்டுவேன். பழங்குடிக்காரன்கள் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டிமா. நீங்கள் சொன்ன அத்தனை தகுதியும் நான் பார்த்துருக்க பையனுக்கு இருக்குது. நீங்கள் பையனை நேராக பார்க்காம எதுவும் பேசக்கூடாது. 2வது, தில்லு முழு வேலைகளை பார்த்து என்னோட மருமகனையும் மகளையும் முதல் குழந்த பிறக்கிறதுக்குள்ளே பார்க்க வச்சுப்படாதீங்க. முதல் குழந்த பிறக்கிற வரையும் 2 பேரும் பார்த்துக்கக்கூடாது. நான் மாப்பிள்ளையோட கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்திலே 2-3 நாள் தங்கி இருந்துட்டு வந்திருக்கிறேன். அந்த கிராமம் இந்த கொரியாவில் இருக்கக்கூடிய அழகான இடங்கள்லையே நம்பர் 1 பிளேஸ் பிடிக்கும். அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான கிராமம். நம்மளோட கொரியா கவர்மெண்ட்டில் இருந்து கூட 2-3 பெரிய ஆஃபீஸர்ஸ் அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க. இப்போ வேலையில் இல்லை. 30 வயசோட வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு கிராமத்தில் போய் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த கிராமத்தை பிடிச்சிருந்தா ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு தங்களோட ஊருக்கு போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். எதுவுமே இதுக்கப்புறம் பேசக்கூடாது. வைன், என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க வைனோட டேடி. வைன் அத்தனையும் அமைதியாக இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்துட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டேடி. உங்களோட லாஸ்ட் விஷயம் எப்போ சொன்னீங்களோ அந்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த மாப்பிள்ளையை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குடுகுடுன்னு அந்த ரூமை விட்டு வெளியில் ஓடி போயிட்டாங்க அழுதுகிட்டே. பாட்டிம்மா வைன் போகிறத பார்த்துட்டு தாங்க முடியலை. அடே படுபாவிலி, வேகம் கேட்டவனே, உன் பொண்ணுக்கு 19 வயசு தாண்டா ஆகுது. பையனுக்கு ஏதோ 25 வயசுன்னு சொல்கிற. ஆனால் அவன் பழங்குடி பையன்டா. அந்த பழங்குடிக்கார பையன் எனக்கு பிடிக்கலடா. அவன் பொண்ணு அழுகுறாடா. அவள் சேட்டை பிடிச்சவ. கண்டிப்பாக அந்த பையன் கூட இருக்க மாட்டான். புரிஞ்சுக்க. உனக்காக கட்டிக்கிட்டு நீ மண்டையை போட்டதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து வந்துட்டானா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. அப்போ வைனோட டேடி சொல்கிறாங்க, என் பொண்ணு சுட்டி பிடிச்சவ தான், எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு எடுத்ததே நீங்கள் தானே. அதனால தான் உங்களையும் சேர்த்து கொண்டு போய் அந்த கிராமத்தில் விட போகிறேன். நீங்கள் 2 பேர் அங்கே போய் கடந்தால் தான் மனுஷங்கன்னா என்ன, அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. என் பொண்ணு அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டானா அங்கேருந்தெல்லாம் வெளியே வர முடியாது அவளால். 2வது, நான் பார்த்துருக்க பையன் ரொம்ப அழகான பையன். அவனை பார்த்ததுமே அவன் மயங்கி போயிடுவா, வரமாட்டா. நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அதனால் அங்கே போய் இருக்க பழகிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைனோட டேடி. அட பாஃபி, 2 வருஷம் கழிச்சாவது கல்யாணத்தை வச்சுக்கலாம்டா. அவள் படித்து முடிக்கணும்டா. இப்போ செகண்ட் இயரே போகிறான். புரிஞ்சுக்கடா அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. அவள் மேரேஜ் பண்ணிவிட்டு 1 மாதம்தான் புருஷன் வீட்டில் இருக்க போகிறாள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடலாம். அந்த 1 மந்த்லேயே கன்சீவ் ஆனால் அந்த கிராமத்தை பொறுத்தளவுக்கு அது ஒரு லக்கி. ஸோ கடவுளை வேண்டிக்கங்க, என் பொண்ணு கன்சீவ் ஆகணும் 1 மந்த்லேயேன்னு. குழந்த பிறந்து அவள் படித்து முடிக்கிற வரைக்கும்
நம்ம வீட்டில் எங்கேயே இருந்துக்கலாம். அதான் சொல்லிட்டேனே, படித்து முடிக்கிற வரை இந்த சொத்து பத்துக்கள்லாம் பத்திரமா இருக்கும். நான் இருக்கிறேனோ இல்லையோ, அவள் படித்து முடித்ததுக்கப்புறம் குழந்த பிறந்தா குழந்தையோட கிராமத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க. இல்லையா, நீங்களும் வைனும் கிராமத்துக்கு நார்மலாக கிளம்பி அங்கே போய் செட்டில் ஆகிடுங்க. இதுக்கு மேலே பேசாதீங்க, என்னால் பேச முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க வைனோட டேடி. போச்சு, என் பேத்தி வாழ்க்கையை கெடுத்துப்பிட்டான் போச்சு அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க பாட்டிமா. வைனோட டேடி இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, இவங்களுக்கு இப்போ புரியாது நான் சொல்கிற நல்ல விஷயங்கள். அந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். என் பொண்ணு லைஃப்பை என் மம்மி கெடுக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வைனோட டேடி. இப்படியே இந்த 1 வீக் கிடுகிடுன்னு பாஸ் ஆகுது. வைனோட டேடி ஒரு வீல் சேரில் உட்காந்துட்ருக்காங்க அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு கிளம்புறதுக்காக. ஏன்னா டுமாரோ மேரேஜ். அதுக்காக இன்றைக்கி மார்னிங்கே வைனையும் பாட்டிமாவையும் கூட்டிகிட்டு கிராமத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா வைனோட டேடிக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது பிளட் கேன்சர். ஸோ சீக்கிரம் வைனை மேரேஜ் பண்ணி வச்சு செட்டில் பண்ணிட்டா நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சீக்கிரமே மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் வைன் அவங்க டேடியை மெதுவாக ஹேண்ட்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லக்கேஜஸ்லாம் டிக்கியில் வச்சுட்டு அமைதியாக பேக் சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. பாட்டிமா ஒரு கோல்டு ஃபேஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்காக காரிடோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிரைவிங் சீட்டில் உட்காடுறாங்க. கடைசியாக கேட்குறேன், கல்யாணத்தை நிறுத்துவியா மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனோட டேடி விண்டோ சைடு திரும்பிக்கிட்டாங்க. அழுகையாக வருது பாட்டிமாவுக்கு. ஒளிஞ்சு போடா, ஐயோ ஐயோ, உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு நான் ஒவ்வொரு நாளும் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு கிடந்தேன். இப்போ என் பேத்தியோட வாழ்க்கையை நினச்சி என் வாழ்நாள் முழுக்க கவலையிலே சாக போகிறேன் அப்படின்னு வாய்விட்டே சொல்லி அழுதுகிட்டே காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாட்டிமா. வைனுக்கு சுத்தமாக இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் தன்னோட டேடிக்காக இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க பேக் சீட்டில். இப்படியே ஒரு 6 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. கொரியாவோட சியோல் சிட்டியிலேருந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் கிராமத்துக்கு போகிறதுக்கு எப்படியும் 6 to 8 ஹவர்ஸ் ஆகும். பாட்டிமா கடுப்பில் ஹை ஸ்பீடில் ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ 6 ஹவர்ஸ்லேயே அந்த கிராமத்தை ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லாவே ஒரு ஈவினிங் டைம். ஸோ கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது சைடில் பாட்டிமா நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்னடா அது, குட்டி குட்டி ஹட் ஹவுஸ் இருக்குது, என்னது இது, இதில் தான் ஒரு வீட்டில் இருக்க போகிறாளா ஒயின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி, கிராமம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் ட்ரைபல் பீப்புள்ஸோட சொந்த நிலபலங்கள். இங்கே அவங்க வந்தால் வயலில் வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக இந்த ஹட் ஹவுஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வீடுங்க தான். இப்போ எல்லோரும் நல்லா சம்பாதிச்சு நல்ல வசதியான வீடுகளில் தான் இருக்காங்க. அந்த ஊருக்குள்ளேயே நல்ல வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவர் நம்ம மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளைக்கு அடுத்து அந்த ஊருக்குள்ளே வசதியாக இருக்கிற குடும்பம்னா மாப்பிள்ளையோட அங்காளி பங்காளி மாமா மச்சான் அவங்கெல்லாம் இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளையோட அப்பா தான் அந்த ஊரோட தலைவர். ஃப்யூச்சரில் நம்ம மாப்பிள்ளை தான் அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு தலைவராக மாறுவார். ஆமாம், ரொம்ப பாசக்காரவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைனோட டேடி. நல்லா ஒரு பழங்குடி கோஷ்டிக்குள்ளே என் பேத்தியை கட்ட போய் மேற்கொண்டு பாசக்காரவங்கன்னு சொல்கிறேனே. டே, யூடியூப்லாம் நான் பார்த்துருக்கேன்டா, அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, பச்சைக்கறி திங்கிறவங்க. போச்சு, எல்லாம் போச்சு, நீ ஊனு சொல்லு, காரை திருப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைனோட பாட்டிமா. அப்போ வைனோட டேடி சொல்கிறாங்க, ஐயோ இங்கே பாருங்கள், என்ன நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளை மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நாம் இந்தியன் வம்சாவளியை சேர்ந்தவங்க, நம்ம ரிலீஜன் இந்தியன். அப்படி இருக்கும்போது என்னோட கொள்ளு தாத்தா காலத்திலேயே கொரியா வந்தாச்சு. அந்த சமயத்தில் நம்மளையும் வியர்டாக தான் பார்த்தாங்க இந்த ஊர் மக்கள். இப்போ நம்மளை அன்பாக ஏற்றுக்கலையா? அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பழக பழக நம்மளோட இனம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும்,
ஐயோ 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 இப்போ தானே எனக்கு நினைவு வருது. டேய், கல்யாணம் காட்சியெல்லாம் எப்பட்றா? இலதலை எடுத்து கட்டி விட்ருவாங்களா என் பேத்தி கழுத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மா புரிஞ்சுக்கோங்க மம்மி, இங்கே பாருங்கள், நம்ம எப்படி சிட்டியில் வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் நல்ல முறையில் வீடு கட்டி சந்தோஷமாக இருக்காங்க. சியோலில் எத்தனை வில்லேஜஸ் இருக்குது, அந்த மாதிரி இது ஒரு வில்லேஜ். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பழங்குடி மக்கள், இவ்வளோ தான். சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் காட்டுவாசி மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊரில் அன்பானவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஒரே வரியில் சொல்லணும்னா இதுக்கு மேலே பேசக்கூடாது. அப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசுனீங்கள்ல, தாலி தான் கட்ட போகிறாரு மாப்பிள்ளை ஒயினோட நெக்கில். ஏன்னா எல்லா மதத்தையும் எல்லா ரிலீஜனையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க அந்த கிராம மக்கள். அதனால் பொண்ணு தானே வேறு வீட்டிலேருந்து அவங்க கூட வந்து வாழ போகிறா. அதனால் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணோட முறைப்படி தான் அங்கே திருமணம் செய்வாங்க. அதனால் ஒயின் நெக்கில் தாலி தான் கட்ட போகிறாங்க. போதுமா, போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட டேடி. பாட்டிமா பேசவே இல்லை. அப்படியே சைடில் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு, ஐயோ வயல்லலாம் வந்து கஷ்டப்பட போகிறான் என் பேத்தி அப்படின்னு புலம்பிக்கிட்டே இப்போ ஊருக்குள்ளே காரை ஓட்டின்ட்டு போகிறாங்க பாட்டிமா. ஊருக்குள்ளே நிறைய ஓட்டு வீடுகள், மாடி வீடுகள் எல்லாமே இருக்குது. மலையடி வாரத்தில் அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஆனால் பாட்டிமாவால் அந்த அழகை ரசிக்க முடியலை. மனசு முழுக்க கவலை. ஒயின் நல்லா தூங்கிட்டுருக்காங்க இந்த டைமில். பாட்டிமா கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போதே சைட்லலாம் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே நார்மலாக பாட்டிமா வீட்டு பக்கத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணி நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் சின்ன கார்டன் செட்டப் இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி கண்டிப்பாக கார்டன் இருக்கணும் அப்படிங்கிறது பாட்டிமாவோட அபிப்பிராயம். பாட்டிமா இப்போ ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அப்படியே தன்னோட பையனை பார்த்து, மாப்பிள்ளை வீடு எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒயினோட டேடி, இதோ மாப்பிள்ளை வீட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு மாப்பிள்ளை வீடு எதுன்னு கேட்டால் இந்த வீடு தான் மாப்பிள்ளை வீடு அப்படின்னு 2 floors இருக்க வீட்டை காட்டுறாங்க. ஐயா, வீடு பார்க்க பெருசாக இருக்குடா, கல்யாணம் சொல்கிற ஒரு பெயிண்ட் கீட்டு அடிக்காமல். ஐயோ, அது கஷ்டப்படுற குடும்பம் போலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட பாட்டிமா. அப்போ ஒயினோட டேடி அவங்க மம்மியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த ஊரில் 10 வருஷத்துக்கு ஒருக்க தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 10 வருஷத்தில் ஒரு முறை தான் இங்கே திருவிழா நடக்கும். திருவிழாவை தான் இவங்க பெருசாக கொண்டாடுவாங்க. திருவிழா சமயத்தில் இருக்கிற ஏழைப்பாளைகளுக்கு பணக்காரவங்க தங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணி அவங்கள வசதியாக்கி விட்டுடுவாங்க. இந்த பெயிண்ட் பண்ணுற காசு வேறு ஏதாவது புதுசாக தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்குவோமில்ல, டிவி இருக்கும்போதே இன்னொரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிவி, ஃப்ரிட்ஜ் இருக்கும்போதே டபுள் டோர் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு போகிறோம்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த கிராமத்தில். ஒன்ஸ் வாங்கினா அது கெட்டு போகிற வரையும் யூஸ் பண்ணுவாங்க. புதுசு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த காசை பத்திரப்படுத்தி வச்சுருந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய திருவிழா அன்னைக்கு அவங்க விருப்பப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சு வீட்டுக்கும் நல்லா பெயிண்ட் பண்ணி அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பொருட்களை அந்த கிராமத்தில் வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய சில பேருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்பேற்பட்ட நல்ல குணம் அவங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவை பார்த்து ஒயினோட டேடி. ஐயையோ, ஒரு காந்திஜியை பெற்று விட்டுக்கிட்டு நான் ரொம்ப தடுமாறுறேன். இந்த பழைய வீட்டுக்கு இப்படி ஒரு கதையா? தொலைகட்டும் விடு, யாருமே காணுமே, என்னடா அது அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி, இந்த வீட்டில் மாப்பிள்ளையோட மம்மி டேடி மாப்பிள்ளை 3 பேர் தான். ஏன்னா மாப்பிள்ளைக்கு அண்ணா தம்பி கிடையாது, அக்கா தங்கச்சி கிடையாது. மாப்பிள்ளையோட மாமா பிள்ளைங்க, சித்தப்பா சித்தி பிள்ளைங்கன்னு இருக்காங்க நிறையா. அவங்கெல்லாம் வந்துட்டு போவாங்க. மாப்பிள்ளைக்கு இன்னும் 30 வயசு ஆகலை, 25 வயசு தான் ஆகுது. அதனால் ஒரு 5 வருஷம் மாப்பிள்ளை வெளியில் தான் தங்கி அவர் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பார். 18 வயசுலேயே கிளம்பிட்டார். 30 வயசில் தான் அந்த கிராமத்துக்குள்ளே வருவாங்க. அதாவது திருவிழா, கல்யாணம் இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு கிளம்பிடுவாங்க. பெர்மனண்ட்டாக தங்க மாட்டாங்க. 30 வயசுக்கு மேலே என்ன நடந்தாலும், எவ்வளவு சம்பாத்தியத்தில் வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் 30 வயசு ஆகும்போது இந்த ஊரில் செட்டில் ஆகிடுவாங்க. ஐயோ, எனக்கு முடியலை இதை திரும்ப திரும்ப சொல்ல. காரை விட்டு கீழே இறங்கி நின்றுங்க, நான் மெதுவாக இறங்கிக்கிட்டு உங்களையெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பேக்கில் திரும்பி, ஒயினா
அம்மோ தூங்குனது போதும்டா, வீடு வந்துடுச்சு, எழுந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட டேடி. ஒயின் மெதுவாக தன்னோட ஐஸை அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்த்துட்டு, கிராமத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டோம் என் தங்கமே. நீ தான் இங்கே உட்காந்து வதங்கப்பட போகிறடா, நான் அதை விட வதங்கப்பட போகிறேன் போல். வா, இவனை பெற்றதுக்கு நான் அனுபவிக்கிறேன், வா அப்படின்னு பாட்டிமா காரை விட்டு கீழே இறங்கி அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து தன்னோட பையனுக்கு கார் டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஒயினோட டேடி மெதுவாக கீழே இறங்கி நின்னதுக்கப்புறமா தன்னோட சீட்டுக்கு சைடில் வச்சுருந்த ஒரு கவர் எடுத்து அந்த கவரில் இருந்து ஒரு ஷால் எடுத்து, மம்மி இதை ஒயினுக்கு ஹெட்டில் போர்த்தி விட்டு முகம் தெரியாமல் வெளியில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. ஐயோ, என்னடா சொல்கிற நீ? மூஞ்சியை மூடியதுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, கல்யாணம் முடிகிற வரையும் பொண்ணோட முகத்தை காட்டக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பொண்ணோட முகத்தை காட்டுவாங்க. ஆனால் முதல் குழந்த பிறக்கிற வரையும் மாப்பிள்ளை ஒயினோட முகத்தை பார்க்கக்கூடாது, ஒயின் மாப்பிள்ளையே பார்க்கக்கூடாது. கவனமாக இருங்க, இல்லாட்டி பெரிய அபசகுணமாக கருதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, விதிகள் சட்டங்கள் சட்டத்திட்டங்கள்னு இந்த கிராமத்துக்குள்ளே எத்தனை தான் இருக்குது, நகர அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அந்த ஷாலை வாங்கி ஒயினுக்கு அப்படியே ஃபேஸில் கவர் பண்ணிவிட்டு, இப்போ இறங்காமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு எக்ஸ்ட்ரீம் கோபம் வருது. ஓஹோ, ஐயோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அமைதியாக இறங்கி நிற்கிறாங்க காரில். அந்த டைமில் ஒயினோட டேடியை பார்த்த மாப்பிள்ளையோட மம்மி டேடி, அச்சோ வந்துட்டாங்க, பொண்ணு வீடு வந்துட்டாங்க, வாங்க வாங்க வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாப்பிள்ளையோட மம்மி டேடி 2 பேரும் அழகாக அவங்க காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆரத்தி தட்டோடு வந்து ஒயின், பாட்டிமா, ஒயினோட டேடி 3 பேர்த்துக்கும் ஆராத்தி காட்டி 3 பேரோட நெத்தியிலையும் அப்படியே செந்தூர் வச்சு விட்டு அழகாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிமாவுக்கு திடீர்னு இருக்குது. ஐயோ, யாருமே இல்லாத இடம் மாதிரி இருந்துச்சு. என்ன 100-150 பேருக்கு வீட்டுக்குள்ளேருந்து வந்துருச்சுங்க வெளியில். அம்மா பயந்து போயிட்டேன் நானே அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒயினோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பாட்டிமா அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீடு ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் பெயிண்ட் பண்ணலை. இன்னும் 3 இயர்ஸ் கழித்து தான் திருவிழா நடக்கும், அப்போ தான் பெயிண்ட் பண்ணுவாங்கன்னு ஒயினோட டேடி சொன்னாங்களா. ஸோ பாட்டிமா அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே அமைதியாக உள்ளே போகிறாங்க. அப்போ ஒயினோட ஃபேமிலி மெம்பர்ஸை லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு அந்த கிராமத்தில் இருக்க சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளையோட டேடி ஒயினோட டேடியை பார்த்து சொல்கிறாங்க, மிஸ்டர் லீ, உங்களுக்கு நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதோ இங்கே நிற்கிற பொண்ணு தான் என்னோட அண்ணா மருமக. இந்த பொண்ணு பெரிய டாக்டர், சிட்டியில் இப்போ நம்ம ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த பொண்ணு உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, நமஸ்காரம், என்னோட பேர் மினி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பேருமா, டேப்லெட்லாம் நான் கொண்டு வந்துட்டேன், அதுக்கு மேலே எனக்கு ஏதாவது பெயின் எதுவும் இருக்கா உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மினி, ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் வந்து நின்றுக்கிட்டாங்க. பாட்டிமாக்கிட்டையும் ஒயின்கிட்டையும் அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் மாப்பிள்ளையோட மம்மி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஒயினுக்கு சரியாக ஃபேஸ் தெரியலை, ஆனால் ஒரு லைட்டான ஷால் தான் போட்டிருக்காங்க ஹெட்டில், அதனால் ஓரளவுக்கு முகங்கள் தெரியுது. ஆனால் வந்திருக்கவங்க யாருக்கும் ஒயினோட முகம் தெரியாது. ஸோ எல்லார்த்தையும் பாட்டிமா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் உங்கள் சொந்தக்காரவங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாப்பிள்ளையோட மம்மியை பார்த்து. ஆமாங்கம்மா, எல்லாரும் என்னோட சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளை வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. கேட்டதும் டக்குன்னு ஒரு ஷால் எடுத்துகிட்டு வந்து பாத்திமாவோட ஹெட்டுக்கு அப்படியே போட்டு விட்டுட்டாங்க மாப்பிள்ளையோட மம்மி. பாட்டிமாவுக்கு ஒன்றும் புரியலை. ஐயா, என்னது இது, என்னோட மண்டையில் சாலை போடுதுங்க அப்படின்னு ஃபேஸை நல்லா கவர் பண்ணிக்கிட்டு, என் பேத்திக்கு தானம்மா ஏதோ இது முகத்தெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க, எனக்கு ஏமா அந்த கவரெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொண்ணு, மாப்பிள்ளையை நீங்கள் பார்க்கக்கூடாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மாப்பிள்ளையோட ஃபேஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை ஒரு கோஷியான வாக்கில் அமைதியாக நடந்து வந்து சைடில் உட்காடுறாங்க. இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளையோட மம்மியும் டேடியும். ஒயினோட டேடி டக்குன்னு நிமிர்ந்து உட்காந்து, என்ன இவர் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்கு.
ஐயோ மாப்பிள்ளையை பார்த்தேன், பார்க்குறதுக்கு சாமிங்காக இருப்பார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ மாப்பிள்ளையை பார்த்து இவர் தான் மாப்பிள்ளையான்னு என் மகன் கேட்குறானே. ஐயோ என்னது இது, மாப்பிள்ளையை பார்க்காம ஓகே சொல்லிவிட்டானா அப்படின்னு பதறி போயிட்டாங்க பாட்டிமா. அந்த டைமில் மாப்பிள்ளையோட மம்மி சொல்கிறாங்க, ஆமாம், என்னோட பையனுக்கு தானே நீங்கள் பொண்ணு கொடுக்குறதா சொன்னீங்க, இதுதான் என்னோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளையோட மம்மி. திக்குன்னு இருக்குது ஒயினோட டேடிக்கு. ஆ அது என் கூட ஒரு பையன் வந்தாங்களே, அது யார் அப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாப்பிள்ளையோட டேடி, அது வந்து கிம் தயாங், எங்களோட வளர்ப்பு பையன். என்னோட தம்பியும் தம்பி ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. டயாங் பிறந்து ஒரு மாதத்தில் என்னோட தம்பி மனைவி ஜன்னி வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன கவலையிலேயே என்னோட தம்பியும் சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் அந்த கவலையிலேயே அவனும் இறந்து போயிட்டான். தாயும் இல்லை தகப்பனும் இல்லை என்னோட தம்பி பையனுக்கு. அதனால் தயாங்க என்னோட 2வது பையனாக நாங்கள் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். தயாங்கும் என்னோட பையன்தான். அவன் சின்ன பையன், இவன் பெரிய பையன். தயாங்க விட 3 வயசுக்கு ஜூன் பெரிய பையன். உங்கள் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறோன்னு சொன்னதும் முதல் பையனை வச்சுக்கிட்டு 2வது பையனையா கேட்க போகிறீங்க? முதல் பையனுக்கு தானேன்னு சொல்லிட்டு தான் ஜூனை தான் நான் மாப்பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஜூன் தானே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க தயாங்கோட மம்மியும் டேடியும். டயாங்கோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஆடி போயிட்டாங்க. ஒயினோட டேடி இந்த டைமில் வந்து டயாங்க தான் நான் மாப்பிள்ளைன்னு நினச்சி வச்சுருந்தேன், நீங்கள் உங்கள் பையன் சொல்லி ஜூனை காட்டிட்டீங்களேன்னு சொல்லி கேட்குறதுக்கு சங்கடப்படுறாங்க ஒயினோட டேடி. ஏன்னா ஒயின் டேடி அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக யார்கிட்டையும் அடித்து பேச மாட்டாங்க. ரொம்ப சாஃப்டான கேரக்டர். ஜோன் பார்க்குறதுக்கு ஒரு 80% டயாங்கோட ஜாடையில் தான் இருக்காங்க. அதனால டயாங்கோட நல்ல குணமும் நல்ல பழக்க வழக்கங்களும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களோட நல்ல பிஹேவியரும் ஜோனுக்கும் கண்டிப்பாக இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் எதுவுமே பேசலை. நான் ஜோனுக்கு தான் பொண்ணு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஆனால் டயாங்க எனக்கு தெரியுங்கிறனால டயாங் உங்கள் மூத்த பையன் நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனை விட டயாங் பெரிய ஆளாக இருந்தால் நாங்கள் உங்கள் பொண்ணை டயாங்க்கு தான் மேரேஜ் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் பொதுவாக என்னோட பொண்ணை உங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ணி தர்றோன்னு சொன்னதும் மூத்த பையன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான், ஸோ அவனுக்கு இந்த பொண்ணை எடுத்துக்கலான்னு தான் நாங்கள் உடனே ஓகே சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு தாங்கிட்ட தான் இருக்குது, சரியாக விசாரிக்காமல் வந்திருக்கோம்னு ஒயினோட டேடி நினச்சிக்கிட்டு அப்படியே ஜூனை ஹெட் டு டோஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜூன் அமைதியாக உட்காந்து ஒரு பிரைட்டான ஸ்மைலில் ஒயினோட டேடியை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஒயினோட டேடிக்கு ஜூனையுமே பிடிச்சிருக்கு. ஆனால் பழக்கம்தான் இல்லை, டயாங் தான் நல்ல பழக்கம். ஸோ எதுவும் பேசாமல் என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்கப்பா, எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது, நான் என்னோட நாளை எண்ணிட்டுருக்கேன், இதெல்லாம் உங்கள் மம்மி டேடிக்கிட்ட நான் சொல்லிட்டேன், உங்ககிட்ட சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு எதுவும் ஆனால் கூட என் பொண்ணையும் என்னோட மம்மியையும் உங்கள் வீட்டு ஆட்களாக நினச்சி நீங்கள் பாதுகாத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினோட டேடி இப்படி சொன்னதும் டயாங்கோட மம்மியும் டேடிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நான் சத்தியம் பண்ணி தர்றேன், உங்கள் பொண்ணையும் உங்கள் மம்மியையும் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங்கோட மம்மி டேடி 2 பேருமே. அங்கே இருக்கிற சொந்த பந்தங்களும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்கள் ஊரில் பொண்ணு கொடுக்க போகிறீங்க, எங்கள் பொண்ணு இனிமேல் அவங்க, உங்கள் பொண்ணையும் உங்கள் மம்மியையும் நாங்கள் பார்த்துக்குறோம், சந்தோஷமாக பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு பலத்த சத்தத்தோட அங்கே இருக்க சொந்த பந்தங்கள் ஒயினோட டேடியை பார்த்து சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு இந்த செகண்ட் ஏன்னு தெரியல ஒரு விதமான கூஸ் பம்பை ஃபீல் பண்ண முடியுது. ஓ, பழங்குடி மக்கள் மாதிரி எதுவும் தெரியலையே இவங்களை பார்க்கும்போது, நார்மலால் இருக்கிறாங்க நம்மளை மாதிரி. என் பையனை நான் தப்பாக நினச்சிட்டேனோ என்னமோ தெரியலையே. மாப்பிள்ளையும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டு இவன் திக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து ஏதோ சொன்னானே, மாப்பிள்ளை இவரான்னு கேட்டானே, அப்போ வேறு மாப்பிள்ளை எதுவும் பார்த்து வச்சுருந்தானா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா மாப்பிள்ளையோட நேம் மிஸ்டர் கிம்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, ஃபுல் நேமை சொல்லியிருக்க மாட்டாங்க. பாட்டிமாவும் கேட்டிருக்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ தன்னோட பையன் ரூமில் தான் உட்காந்துட்ருக்காங்க. டேய், உண்மையாக சொல்லிவிடு, மாப்பிள்ளை அந்த ஜூன் பையன் தானா இல்லை வேறு மாப்பிள்ளையா? நீ அதிர்ச்சி ஆகி போய் நிமிர்ந்து உட்காந்து கேட்ட இதான் மாப்பிள்ளையான்னு.
நான் முக்காடு போட்டிருந்தாலும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒயினோட டேடி, ஆமாம் மம்மி, நான் மாப்பிள்ளையோட தம்பியை தான் மாப்பிள்ளை நினச்சிக்கிட்டு இருந்துட்டேன். ஆனால் நான் மென்ஷன் பண்ணலை கிம் தயாங்க்கு தான் மேரேஜ்னு சொல்லி. இவங்களுக்கு 2 பையனும் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கிம் வந்து ஒரே பையன் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், ஆனால் இவங்களுக்கு வளர்ப்பு பையனாக போயிருக்காருன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இவங்க ஃபேமிலியோடு சொன்னோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரே பையன்தான், ஆனால் கிம்முக்கு இவங்க வளர்ப்பு தாய் தகப்பனாருங்கிறனால 2 பையன் சொல்லிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, என் பேத்திக்கு ஜூன் தான் மாப்பிள்ளைன்னு விதியில் இருக்கும் போல். ஜூன் பார்க்குறதுக்கு டேங் ஜாடையில் தான் இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்த்தா டேங் தான் நான் நினப்பேன். சரி விடுத்தலுங்க, வளர்ப்பு பையனையே கண்ணியமாக வளர்த்துருக்காங்களே, பெத்த பையனை எப்படி வளர்த்துருப்பாங்க. ஜோனும் நல்ல பையன்தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஓகே தான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டிமா கிட்ட ஒயினோட டேடி. அந்த டைமில் ஒயினோட டேடி கிட்ட பாட்டிமா கேட்குறாங்க, ரொம்ப நேரம் ஜூனை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்தியே, என்ன வேலை பார்க்குறான் அந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனுக்கு இப்போ ஏஜ் 28 ஆகுதான். ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காராம். டேங்குமே ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக தான் இருக்காங்க. ஸோ ஒயின் 2 வருஷத்தில் படித்து முடிச்சுடுவா. இப்போ காலேஜ் 2nd இயர் படிக்கிறா, அடுத்து ஃபைனல் இயர். 2 வருஷத்தில் அவள் கிராமத்துக்கு வந்துடுவா. அந்த டைமில் அவருக்கும் 30 ஆகும். அவரும் கிராமத்தில் வந்து செட்டில் ஆகிடுவார். நீட்டாக லைஃப் ஓடும், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட டேடி. அதுக்கு மேலே பேசலை பாட்டிமா. எப்படியும் மேரேஜ் பண்ணி வச்சுடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஒயினை பார்க்குறதுக்காக ஒயின் ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் டேங் இப்போ தான் தன்னோட வீட்டுக்குள்ளே தன்னோட லக்கேஜஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. டேங்கோட பெரியம்மா பெரியப்பா, டேங்கோட மம்மி டேடி கிடுகிடுன்னு டேங்கிட்ட வந்து, என் செல்ல குட்டி, என் செல்ல பையன் எதுக்கு இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க டேங் மம்மி. இல்லை மம்மி, எனக்கு லீவ் கிடைக்கல, எனக்கு 1 month லீவு கேட்டிருக்கேன், இப்போ சொல்லுங்கள் நான் லேட் ஆனது ரைட்டாக தப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அண்ணக்காரன் 2 months லீவ் கேட்டுட்டு வந்திருக்கான், நீ 1 monthன்னு சொல்கிற அப்படின்னு சிரிக்கிறாங்க. பொண்ணையே பார்க்காம பொண்ணை பிடிச்சு போயிடுச்சு போலையே அண்ணாவுக்கு. ரைட்டு, எனக்கு டயர்டாக இருக்குது மம்மி, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், மார்னிங் மேரேஜில் வேலைகள்லாம் இருக்கும் எனக்கு. 1 month எதுக்கு லீவ் போட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். எதுக்காக லீவ் போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. என் அண்ணன் தான் பொண்ணை பார்க்க முடியாது, நான் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாவே பொண்ணை பார்க்கலாம் இல்லையா, அதனால் சிட்டியில் பிறந்து வளர்ந்த பொண்ணுன்னு சொல்கிறீங்க. இந்த கிராமம் அந்த பொண்ணுக்கு போர் அடித்தா என்ன பண்ணுறது, அதனால் நான், அப்புறம் என் அண்ணன் பொண்டாட்டி மினி, அப்புறம் சுகா, ஆரம், ஜேஹோப்பு, ஜின்னுன்னு 4 பேரும் அவங்க பொண்டாட்டிங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்புறம் என்ன, ஜாலியாக நாங்கள் புது பொண்ணை கூட்டிகிட்டு இந்த ஊரை சுற்றி காட்டுவோம். அதுக்கு தான் நான் 1 மாதம் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஜிமினையும் சங்குக்கையும் விட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட மம்மி. அவங்களுக்கு தான் இன்னும் மேரேஜ் ஆகலையே. சுகானோட ஒய்ஃபு மினி மாதிரி ஒரு டாக்டர் பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிப்போன்னு சொல்லிவிட்டு டாக்டர் பொண்ணுங்க கிடைக்காதான்னு சொல்லி தேடிக்கிட்டு திரியிறானுங்க. அவனுங்களாம் மார்னிங் தான் மேரேஜுக்கு வருவானுங்க அப்படின்னு டேயாங் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பேக்லேருந்து மினி வந்து, சுகாவை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. மினியை பார்த்ததும் டேயாங் கிடுகிடுன்னு மினியை போய் ஹக் பண்ணி, எப்படி இருக்க மினி அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் டே, என்ன செமஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சு, 1 month லீவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்கோட மம்மி டேயாங்கை பார்க்குறாங்க. டேயாங்க இப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஆமாம் லீவு போட்டுக்கிட்டு வந்தேன்னு சொன்னேன், நீ உண்மையை சொல்லிவிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங்கோட மம்மி அப்படியே டேயாங்கோட இயர்ஸை பிடிச்சி கிள்ளி, என்ன நீ ஏதோ லீவ் போட்டுட்டு வந்திருக்க, அச்சோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, நீ லீவுக்கு தான் வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் அப்போ ஜூனு தான் 2 மாதம் லீவ் போட்டு வந்ததாக சொல்லியிருக்கான், 1 மாதத்துக்கு செமஸ்டர் லீவு, 1 மாதம்தான் அவன் லீவ் எடுத்திருக்கான், 2 மாதம்னு சொல்லலை, அப்படி தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்ராலி எடுத்துக்கிட்டு டேயாங் அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. மினியும் டேயாங்கோட மம்மியும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, சரி வாங்க சமையல்காரவங்கெல்லாம் வந்தாச்சு, காலையில் ஃபுட்டுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணணுமா, அவங்கக்கிட்ட கட்டிங் போர்டும்
நைஃபும் கேட்டாங்க. எவ்வளோ இருக்கோ அத்தனையும் கொண்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 7-8 நைஃப் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா சாணம் பிடிச்சி வச்சுருக்கேன், போய் கொடுத்துடலாம் வா அப்படின்னு சொல்லி மினியை கூட்டிண்டு டேங்கோட மம்மி கிளம்பிட்டாங்க கிச்சனுக்கு. இந்த மாதிரி நைட் அப்படியே பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயினுக்கு தூக்கமே இல்லை. அப்படியே உட்காந்துட்ருக்காங்க பெட்டோட ஹெட் போர்டில் சாஞ்சு. பாட்டிமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துக்கிட்டே, ஓஹோ கல்யாணத்தை நிறுத்தணும், ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஒயின் சொல்கிறாங்க, பாட்டி தேவையில்லாமல் பேசாதீங்க, டேடிக்கு இந்த ஆட்களையும் இந்த ஊரையும் பிடிச்சிருக்கு, டேடிக்காக என் லைஃப் இதுதான் நினச்சிக்கிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், மாப்பிள்ளை பார்க்க கொஞ்சமாவது நல்லா இருப்பாரா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். மாப்பிள்ளையெல்லாம் நல்லா தாண்டி இருக்கிறான், எனக்கு இந்த பழங்குடிங்கிற வார்த்தையை கேட்க பிடிக்கலடி, ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு போய் நம்ம பொண்ணை கொடுக்கலாமா அப்படின்னு புலம்புறாங்க பாட்டிமா. பாட்டி விட்டு தள்ளுங்க, இதையே சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையும் ஆகுது, பேசாதீங்க படுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒயின். எதுவுமே பேச முடியலை பாட்டிமாவுக்கு, அமைதியாக படுத்துட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒயினுக்கு அழகான ஒரு ரெட் கலர் சாரீ எடுத்து பாட்டிமா வியர் பண்ணி விடுறாங்க. ஏன்னா தாலி கட்டி தான் ஒயினுக்கு மேரேஜை முடிச்சு வைக்க போகிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏன்னா ஒயின் இந்தியன் கேர்ள், அதனால் இந்தியன் முறைப்படி தான் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. அதனால தான் பாட்டிமா ரொம்ப கோஷியாக இப்போ ஒயினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பதட்டம் இல்லாமல். அந்த டைமில் மினி டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. மினியை பார்த்ததும் பாட்டிமா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மினி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட பாட்டிமா கிட்ட வந்து ஏகப்பட்ட கவர்ஸ் வச்சுருக்காங்க கையில். அதில் 2 கவர் எடுத்து, இதில் இருக்கிறது ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் மற்றவங்களுக்கு, இது பொண்ணுக்காக நாங்கள் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தது, இதை ஒயினுக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மினியை பார்த்ததும் ஒயினுக்கு பிடிச்சி போயிடுச்சு. மினியை பார்த்துட்டு எதுவும் பேசலை ஒயின், அமைதியாக கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க. மினி அப்போ ஒயின்கிட்ட வந்து, ரொம்ப அழகாக இருக்க நீ, இப்போ தான் என்னால் பார்க்க முடியுது உன்னைய, ரைட்டு இந்த பூவெல்லாம் வச்சுக்கோ, என்னோடய பேர் மினி, நீ மேரேஜ் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் நீனும் நானும் ஒன்றா தான் இருப்போம், என்னோடய வீடு பக்கத்து வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் மாப்பிள்ளையோட அண்ணா ஒய்ஃப், என்னோட நேட்டிவ் வந்து பூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. பூஷனுங்கிற, பார்க்குறதுக்கு எங்கள் ஒயின் மாதிரி டபுள் ஐலிட்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, இந்தியாக்கார பொண்ணாமா நீ அப்படின்னு கேட்குறாங்க. பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஆமாம் என் டேடி அவங்க வேலை விஷயமா கொரியா வந்து செட்டில் ஆகிட்டு நாங்கள் இங்கேயே தங்கிட்டோம். என் டேடி மம்மி 2 பேருமே இப்போ இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. நான் காலேஜ் போயிட்டுருக்கும்போது தான் சுகாவை மீட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் கூட டாக்டர் தான், ஆமாம், ஆனால் இப்போ இங்கேயே சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஈவினிங் டைமில் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பேர் சுகா, நானும் டாக்டர் தான். எனக்கு இந்த ஊர் மக்களையும் சுகாவையும் சுகா ஃபேமிலியையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சுகா என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும் நான் உடனே ஓகே சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய ஃபேமிலியோடு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. டாக்டரா இந்த பொண்ணு புருஷன், இந்த பொண்ணு டாக்டரா, சூப்பர், நல்ல ஊர் தான் போல, இப்போ இவ்வளோ தூரம் ஊருக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்களே அப்படின்னு பாட்டிமா நினச்சிக்கிட்டே, ரொம்ப நல்லது, இன்னும் 2 கவர் கொடுமா, எங்களுக்கு பூ அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மினியுமே சாரீ தான் வியர் பண்ணியிருக்காங்க. அந்த ஊரில் பல கலாச்சாரங்கள்லேருந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்திருப்பாங்களா, ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக ட்ரெஸ்ஸிங்கில் இருக்காங்க. எல்லாமே பார்க்க ரொம்ப விசித்திரமாகவும் யூனிக்காகவும் இருக்குது பாட்டிமாவுக்கு. மினி இந்தியன் கேர்ள்னு சொன்னதும் பாட்டிமாவுக்கு மினி மேலே ஒரு அன்பு வந்துடுச்சு. மினியுமே ஒரு டார்க் ப்ளூ கலரில் சாரீ தான் வியர் பண்ணியிருக்காங்க. பாட்டிமா அந்த கவர்லேருந்து ஃப்ளவர்ஸ் எடுத்து மினி அப்படியே திரும்ப சொல்லி, மினியோட ஹேரில் பூ இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளவரை வச்சு விடுறாங்க. மினி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ் பாட்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, மம்மி டேடி இல்லைன்னெலாம் கவலைப்படக்கூடாது, என்னை உன் பாட்டியான்னு நினச்சிக்கோ இனிமே, என் செல்லம் அப்படின்னு மினியோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு பாட்டிமா நிற்கிறாங்க. மினி சிரிச்சுக்கிட்டே பாட்டிமாவை சைட் ஹக் பண்ணிவிட்டு, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் போய் நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் அப்படியே மினி போகிறதையே பார்த்துட்டு வந்துட்டு, பாட்டி டாக்டராமே அப்படின்னு சொல்கிறாங்க.
விடு விடு, உனக்கு தான் ஸ்மாராக தான் படிப்பு வரும் உனக்கு, அதனால கொஞ்சம் பீதியாக தான் இருக்கும் உனக்கு. இதெல்லாம் கண்டு கவலைப்பட்டுக்காத. அந்த பொண்ணு இந்தியன் காலம், நம்ம இனத்தை சேர்ந்தவ, அவகிட்ட நீ அனுசரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அனுசரித்து தொலைகிறேன், வந்து பூவை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பாட்டிமா இப்போ ஒயினா டிக்கா ரெடி பண்ணி இப்போ மணமேடைக்கு கூட்டிகிட்டு போக தயாராகிட்டாங்க. அந்த டைமில் ஒயினோட டேடி ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. ஒயின் அழகான ஒரு ரெட் கலர் பட்டு சாரியில் அழகான மேக்கப்பில் நல்லா பெரிய பொட்டு வச்சுட்டு, ஒயினோட டேடி ஒயினுக்காகவே ஆசையாக சேர்த்து வச்ச கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் போட்டுட்டு, ஹேர் முழுக்க ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் வச்சுக்கிட்டு, ஒயின் அப்படியே தன்னோட ஒரு ஹேண்ட்ஸை இன்னொரு ஹேண்ட்ஸால் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஹெட் போர்டில் சாஞ்சு கட்டில்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. ஒயினோட டேடி உள்ளே வந்து ஒயினை பார்த்ததும் அப்படியே ஐசே டீரப்பாகுது. ஐயோ, என் பொண்ணு வளர்ந்துட்டா அப்படின்னு கிடுகிடுன்னு ஒயின்கிட்ட வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாங்க ஒயினை. ஒயின் அப்படியே அவங்க டேடியை பேக் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலேயே ஒயினுக்கு கஷ்டமாக இருக்குது. தன்னோட டேடி தன்னை விட்டு சீக்கிரம் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் ஒயினுக்கு. அழுத்தமாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என் செல்லமே, நீ பயப்படாத அம்மோ, எதுக்கும் உன் ஹஸ்பண்ட் உன்னை நல்லா பார்த்து பாருமா. இந்த ஃபேமிலி ரொம்ப நல்லவங்க, எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நான் இல்லைனாலும் பாட்டி உன் கூடவே இருப்பாங்க அம்மோ அப்படின்னு அழுகிறாங்க. பேசாதீங்க இப்படியே என்கிட்ட, உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நீங்கள் டீடோட்லர், அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையானது அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். என்னம்மா பண்ணுறது, ஏதாவது ஒரு வியாதி வரணும்னு இருந்தால் வந்துடும், அதுக்கு என்ன பண்ண முடியும். டேடியே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதனால தான் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சி உன் கூட இருக்கேன், இல்லாட்டி எப்போயோ போய் சேர்ந்துருப்பேன். அழக்கூடாது, மேக்கப் கலையுதில்லை என் செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினோட டேடி எகெயின் 2 ஸ்டெப் பேக்கில் வந்து ஒயினை ஹெட் டு டோஸ் பார்க்குறாங்க. அப்போ பாட்டிமாவை பார்த்து ஒயின் டேடி சொல்கிறாங்க, மம்மி இதுக்கப்புறம் என் பொண்ணு இந்த ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி சாரியில் தான் இருக்கணும், இந்த ட்ராயரு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தெரியக்கூடாது. இந்த ஊருக்காரவங்க எல்லாரும் நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சால் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. கிராமமில்ல, நீங்கள் தான் ஒயினுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இருக்குது ஒயினுக்கு. என்ன டாடி பேசுகிறீங்க? ஐயோ, இந்த சாரீ வியர் பண்ணி 1 ஹவர் தான் ஆகுது, இதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மாடர்ன் ட்ரெஸ் தானே நான் சின்ன வயசுலேருந்து போட்டுட்ருக்கேன், அதானே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதை போடக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுறது? ஃபுல் டே இந்த சாரியை சுற்றிக்கிட்டு தெரிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அம்மோ, இங்கே இப்படித்தாம்மா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினோட ஃபோர்ஹெட்டில் எகெயின் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஒயினோட டேடி. ஒயினுக்கு எரிச்சலாக இருக்குது. பாட்டி என்னது இது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விட 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 விட்ட விட்டு இங்கே இருக்கையில் சாரி கட்டிக்கோ, லைட்டான சாரியாக நான் உனக்கு வாங்கி தர்றேன், காற்று போல் இருக்கும், நீ கட்டிக்கிட்டு தெரியலாம். நான் இருக்கேன்னு எதுக்கு நீ கவலைப்படுற? 1 மாதம் தான் இங்கே இருக்க போகிறேன், மேரேஜ் முடிஞ்சு. உங்கள் அப்பங்காரன் இருக்கான் பொல்லாதவன், செமஸ்டர் லீவு பார்த்து கொண்டு வந்து இங்கே சொல்லி விட்ருக்கான் உன்னைய, இல்லாட்டி ஒரு 10 நாள் 20 நாள் காலேஜ் இருக்குன்னு நீ கூப்பிட்டு போயிருப்பேன். ஒரு 30 நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு இரு, அதுக்கப்புறம் காலேஜுக்குன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடலாம். அதான் பேசி வச்சுட்டான் மாமே உன் டேடி. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிட்டு அங்கே ஜாலியாக 2 வருஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே தானே வரணும், அப்போ பார்த்துக்கலாம், அதை அப்போ பார்த்துக்கலாம். ஒரு மாதம் இப்போ ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் திருவிழா காட்சி அது இதுன்னு இங்கே வந்துட்டு போகும்போது இங்கே இருக்கிறவங்கள நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பிடுவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயின் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மம்மோ இரு, உன் முகத்தை பார்க்கக்கூடாதாமே, குழந்தை பிறக்கிற வரையும் உன் புருஷங்காரன், இந்த ஷால் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஷால் எடுத்து அப்படியே ஃபேஸ் வரைக்கும் இழுத்து விட்டு அப்படியே பேக்கில் ஷாலை போட்டுட்டாங்க. ஒயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் எதுவும் பேச முடியல. ஐ மீன், தலைக்கு ஷால் போடுறதுக்கு பதிலாக ஃபேஸோடு சேர்த்து கவர் பண்ணியிருக்காங்க அந்த ஊர் மக்கள், அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு. ஐ மீன், நியூ மேரிட் கப்புள்ஸில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு. ஃபஸ்ட்டு பேபி பர்த் ஆனதுக்கப்புறமா ஃபேஸை எல்லோரும் பார்க்கலாம். ஐ மீன், மற்றவங்க எல்லோரும் பார்த்தா கூட ஹஸ்பண்ட் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு பேபி பர்த் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் பார்க்கலாம். இதுதான் அந்த ஊரோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்கும் நல்லபடியாக குழந்தைங்கள் பிறக்கும், யாரும் குழந்தையின்மையினால் கஷ்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும்.
இப்போ ப்ரெசண்ட்டில் ஒயினை கூட்டிகிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் மாப்பிள்ளை இன்னும் வரலை. பாட்டிமா சொல்கிறாங்க, டேய் நல்லா இந்த ஊரில் தான் கட்டி வைப்பேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே பொண்ணு வந்து உட்காந்துட்டாலே மணமேடையில் முதல்ல மாப்பிள்ளை தானே உட்காரணும். என்னது இது, நம்ம முறைப்படி தான் கல்யாணம் நடக்கணும்னா மாப்பிள்ளை தான் முதல்ல வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இதோ வந்துடுவாங்க இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட டேடி. கிட்டத்தட்ட ஒரு ½ ஆகிடுச்சு. ஒயின் உட்காந்துட்ருக்காங்க. புரோகிதர் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு மாப்பிள்ளையே வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும். மாப்பிள்ளை எங்கன்னு கேட்குறாங்க. அந்த டைமில் டேங்கும் சுகாவும் வேகமாக அவங்க மம்மிக்கிட்ட வந்து, மம்மி அண்ணாவை காணும் ரூமில். கிட்டத்தட்ட நம்ம ஊர் முழுக்கவே தேடியாச்சு, 2 மணி நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம், ஆளை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுகா. திக்குன்னு இருக்குது இதை கேட்டதும் ஒயினோட டேடிக்கு. ஏன்னா சவுண்டாகவே சுகா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மறைக்க முடியாது. என்னடா பேசுகிறீங்க 2 பேரும்? எங்கே போனான்? சந்தோஷமாக தானே இருந்தான், எங்கேயுமே போக வேலையில்லையே, அவன் ட்ராலியெல்லாம் உள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட மம்மி. அப்போ எங்கே போனான் அந்த சூன்? நம்மளை இப்படி தவிக்க விட்டுட்டு எங்கிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க சுகா. மினி கிடுகிடுன்னு சுகா கிட்ட வந்து, சத்தம் போடாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பார்த்து, டேங்கா சூன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல மினி, நான் தான் போய் ரூமில் செக் பண்ணேன், ஆளை காணும். வீடு முழுக்க செக் பண்ணிட்டு தான் அண்ணாக்கிட்ட வந்து சொன்னேன். அப்புறம் நானும் சுகானாவும் ஊருக்குள்ளெல்லாம் போய் செக் பண்ணிட்டோம். ஜங்குக்கும் ஜிமினும் கூட வந்துக்கிட்டு இருக்காங்க பைக்லேயே சிட்டியிலேருந்து இங்கே. வர்ற வழியிலையும் ஜூன் மாதிரி யாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினோட டேடிக்கு அப்படியே ஹார்ட்டுக்கு பயங்கர பெயினாக ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சைடில் உட்காடுறாங்க மெதுவாக. ஐயோ என் பையனுக்கு ஏதோ ஆகி போயிடுச்சு, நான் பெற்ற தங்கத்துக்கு ஏதோ ஆகி போயிடுச்சு அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. பதட்டமாகுது அங்கே இருக்க சூழலே. டேங்கோட மம்மியும் டேடியும் கிடுகிடுன்னு ஒயினோட டேடிக்கிட்ட வந்துட்டு, பதட்டப்படாதீங்க, உடம்பு சரியில்லாதவங்க, நீங்கள் பதட்டப்படாதீங்க, என் பையன் எங்கே போனான்னு தெரியல, நீங்கள் பதட்டப்படாதீங்க, எங்கேயாவது போயிருப்பான், நாங்கள் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட டேடிக்கிட்ட டேங்கோட டேடியும் மம்மியும். அப்போ ஒயினோட டேடி டேங்கோட டேடியை பார்த்து, கல்யாணத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க உங்கள் பையன் அப்படின்னா என் பொண்ணை நான் கட்ட மாட்டேங்க. பிடிக்காத பையன் கூட என் பொண்ணால் வாழ முடியாது. என் பொண்ணு கொஞ்சம் குறும்புக்காரி. எனக்காக இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு வந்து உட்காந்துருக்கா. 2nd இயர் தான் படிக்கிறா காலேஜில். அப்படி இருக்கும்போது உங்கள் பையன்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கணும்ல, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா வேண்டாமான்னு. இப்போ கல்யாணத்தப்போ ஓடி போயிட்டா என் பொண்ணை நான் என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட டேடி. என்ன பேசுகிறதுன்னு ஒன்றுமே புரியலை. டேங் ஜூனோட மம்மி டேடிக்கு பதட்டமாகறாங்க. இல்லை எங்கள் பையன் அந்த மாதிரி எங்கேயும் ஓடி போகிற பையன் கிடையாது. இப்போ புரிஞ்சுக்கோங்க, கிராமம் முழுக்க நாங்கள் எங்கேயும் தேடி பார்க்குறோம், புரிஞ்சுக்கோங்க. ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு பதட்டப்படுறாங்க. அந்த டைமில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வயசான தாத்தா சில பேர் அப்படியே அங்கே வந்து, எங்கே பாருங்கள், பையன் ஓடி போயிட்டானா, தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடணும். பொண்ணும் அதே மாதிரி தான், ஓடி போயிட்டா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஆனால் கல்யாண டைமுக்கு கரெக்டாக முகூர்த்தத்துக்கு வந்து உட்காந்துடணும். வரலையே, அப்போ விதி இந்த 2 பிள்ளைங்களையும் சேர்த்து வைக்கலன்னு அர்த்தம். மாப்பிள்ளைக்கு அண்ணன் தம்பின்னு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற முறை இருக்க யாராவது இருக்காங்களா இங்கே அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருக்க 2-3 தாத்தாவில் ஒருத்தவங்க. ஒயினோட டேடிக்கு இன்னும் பதட்டமாகுது. ஐயோ என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு அழுக மாட்டாத குறையாக கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா, எங்கள் பொண்ணை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், பையன் ஓடி போயிட்டா பையனோட அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இது என்ன கொடுமை, முடியாது, நாங்கள் இப்போ எங்கள் பொண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் அங்கே இருந்த ஒரு பாட்டிமா எழுந்துருச்சு, அப்படியெல்லாம் இந்த ஊருக்குள்ளே பொண்ணுன்னு வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போக முடியாது. இந்த ஊருக்குள்ளே கல்யாணம்னு சொல்லி ஒரு பொண்ணு காலடி எடுத்து வச்சுட்டானா அது எங்கள் ஊர் பொண்ணை நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்? கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளைக்கு அண்ணன் தம்பின்னு யாரும் இருந்தாங்கன்னா அவங்க தான் அடுத்து மாப்பிள்ளை. கூப்பிடுங்க, ஜோனோட தம்பி தேங்க கூப்பிடுங்க, அவன் தான் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பாட்டிமா.
மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஆமாம் ஆமான்னு ஆமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டதும் வைனோட டேடிக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆகுது. இது சரியான யோசனை. ஜோன் ஓடி போனால் என்ன, டேங்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைனோட டேடி. உயிரே போகணும் இருக்குது வைனுக்கு. ஐயோ கடவுளை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவனை மாப்பிள்ளன்பாங்களாம், இவன் ஓடி போயிட்டா இன்னொருத்தவனை கூப்பிட்டு மாப்பிள்ளன்பாங்களாம். ஒச்சோ இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே எதுவும் பேச முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க வைன். பாட்டிமா அப்போ கிடுகிடுன்னு தன்னோட பையன்கிட்ட வந்து, அடையிலி முட்டாள், மாப்பிள்ளையே ஓடி போயிட்டானா, மாப்பிள்ளையோட தம்பி கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்கலன்னு சொன்னால் என்னடா பண்ணுறது? உன் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி பாருடா அப்படின்னு அழுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த டேங்கோட மம்மியும் டேடியும் தங்களோட டியர்ஸை அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே கிடுகிடுன்னு டேங்கிட்ட போய், டேங்கா ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கடா அந்த பொண்ணை, அசிங்கமாயிருடா இல்லாட்டி அப்படின்னு அழுகிறாங்க. டேங் எதுவுமே பேசலை. நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இப்போ தான் பாட்டிமா டேங்க பார்க்குறாங்க. அப்பா, இது யார்? இவன் தான் மாப்பிள்ளையோட தம்பியா? ஐயோ, மாப்பிள்ளையோட ஜாடையில் தானே இருக்கான் இவனும். ஆனால் மாப்பிள்ளையை விட நல்லா இருக்கானே. ஐயோ, சிட்டியில் பிறந்து வளர்ந்த மாதிரி இருக்கானே பார்க்குறதுக்கு. இவன் பழங்குடி பையனா? நம்ப மாட்டேனேண்ணா. இவனுக்கு என்னமோன்னு சொன்னாங்க. ஐயோ, பேர் சரியாக தெரியலையே. இவனும் கிம்பு தானா? மாப்பிள்ளை பேர் ஜோனு, இவன் பேர் என்னன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பி போய் நிற்கிறாங்க பாட்டிமா. அப்போ டேங் கிடுகிடுன்னு வைனோட டேடிக்கிட்ட வந்து, அங்கிள், என் ஃபேமிலிக்கு நான் தான் அவங்கள இன்ட்ரோ பண்ணி வச்சேன். என்னை நம்பி உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணி வைங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆனால் என் கிராமத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. எங்கள் கல்யாணத்துக்குன்னு வந்த பொண்ணை நாங்கள் அனுப்ப மாட்டோம். இந்த ஊர் பொண்ணு. ஸோ என் அண்ணாவை காணோம். அவங்க கண்டிப்பாக ஓடி போயிருக்க மாட்டாங்க. என்னன்னே தெரியலை. ஆனால் இந்த செகண்ட் நான் சொல்கிறேன், என் அண்ணா உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்களோ அதை விட பல மடங்கு உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன். உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இதுதான் அந்த ஊரோட வழக்கம். இதே மாதிரி தான் ஜோனும் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கணும் வைனோட டேடிக்கிட்ட. இப்போ அவங்க இல்லைங்கிறனால டேங் இந்த வார்த்தையே கேட்குறாங்க. அப்போ டேங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, கட்டி கொடுக்குறேன், என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்க எனக்கு பரிபூரண சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்கு எதுவுமே அதுக்கப்புறம் பேச முடியல. அமைதியாக எழுந்து தன்னோட ஷர்ட்டெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே மேடைக்கு போகிறாங்க. அப்போ டேங்கோட டேடி டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி, பட்டு வேஷ்டி சட்டை இருக்குது, அது அண்ணாவோட ரூமில் இருக்குது, ஜோன் அதை வியர் பண்ணவே இல்லை, நீ போய் வியர் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். டேங்கும் சுகாவும் கிடுகிடுன்னு அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. டேங் பட்டு வேஷ்டி சட்டையில் தோளில் அங்கவஸ்திரம் போட்டுட்டு ஒரு ஹேண்ட்ஸமான லுக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா அப்படியே மேடையில் இருக்க பில்லரில் சாஞ்சு டேங்கான்னு பார்த்துட்ருக்காங்க. நல்லா இருக்கான் மாப்பிள்ளை, எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, இந்த பையனை பார்க்கும்போது என் பேத்தியை நல்லா வச்சுப்பான்னு எனக்காக தோணுது அப்படின்னு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எகெயின் மந்திரமெல்லாம் சொல்லி முடித்து புரோஹிதர் தாலி எடுத்து டேங் கையில் கொடுக்குறாங்க. டேங் அதை வாங்கி புரோஹிதரை பார்க்குறாங்க. அப்போ புரோஹிதர் டேங்கை பார்த்து, இந்த ரோப்பை பொண்ணோட கழுத்தில் அப்படியே வச்சு 3 முடிச்சு போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் இதோ இந்த மெட்டியை பொண்ணோட டோஸ் ஃபிங்கரில் போட்டு விடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டேங் பண்ணிவிட்டு 7 முறை ஐயர் சொன்னது போலவே அக்னியை வளம் வந்துட்டு அப்படியே சைடில் போய் நின்று வீட்டில் இருக்கவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க வைன் டேங் 2 பேரும். பாட்டிமா உண்மையிலேயே சந்தோஷமாக தான் அட்சதை போட்டு பிளெஸ்ஸிங் பண்ணுறாங்க. வைனுக்கு அங்கே இருக்க அத்தனை ரிலேட்டிவ்ஸோட காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது ஹிப்பே பெண்டாகி போச்சு. அப்பா, ஐயோ, கல்யாணம் பண்ண அன்னைக்கே இப்படி கொடுமையெல்லாம் எனக்கு நடக்குமா? கல்யாணம் பண்ணிக்க வந்தவன் ஒருத்தவன், ஐயோ கல்யாணம் பண்ணினவன் வேற ஒருத்தவன், எங்கே போய் இந்த விதியை சொல்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க டேங் பக்கத்தில் வைன். அந்த டைமில் டேங் வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சு அப்படியே சைடில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. டேங் தன்னோட ஹேண்ட்ஸை தொட்டதும் வைனுக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ, என்னது உரிமையாக கையெல்லாம் பிடிக்கிறான் இவன்.
அப்படின்னு டக்குன்னு தன்னோட ஹேண்ட்ஸை எடுத்துக்கிட்டாங்க. டேயாங்க்கு நல்லா புரியுது பொண்ணு பதட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. டேயாங் அப்போ மெதுவாக வைனோட இயர்ஸில் சொல்கிறாங்க, எங்கே பாரு, நீனும் நானும் முகத்தை பார்த்துக்கல அப்படின்னாலும் இந்த செகண்ட்லேருந்து நீ என்னூட்டு நான் ஒன்னூட்டு. ஸோ நம்ம 2 பேரும் முகத்தையே பார்த்துக்கலனாலும் கணவன் மனைவி ஆயிட்டோம். ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, பதட்டப்படாத, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு பேசவே முடியலை. அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 hour லேட்டர் கல்யாணம் பண்ண புது தம்பதிகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை அந்த கிராமத்தில் என்ன செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சு முடித்து வைனை மணப்பொண்ணோட அறையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. பொண்ணை மேரேஜ் முடித்ததும் மாப்பிள்ளையோட அறையில் தான் உட்கார வைக்கணும். ஆனால் ஜோன் ஓடி போனதுனால ஜோனோட தம்பியான டேயாங் கூட மேரேஜ் முடிஞ்சிருக்கு. அதனால் டேயாங்கோட ரூமில் இப்போ ஃபஸ்ட் நைட் செட்டப் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் வைனை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வைப்பாங்க வைனை. ஸோ அது வரைக்கும் வைன் இப்போ கெஸ்ட் ரூமில் தான் தங்கியிருப்பாங்களா, அங்கே உட்கார வச்சுட்டு எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. வைனோட பாட்டிமா டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க வைனை பார்க்க. ஏ வைனு, உன் புருஷன் சூப்பராக இருக்காண்டி ஆள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பையனை. எந்த கவலையும் இல்லை, நீ கவலைப்படாமல் இங்கே இரு. அப்புறம் வழியும் இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு. ஏதோ அழகான மாப்பிள்ளை உனக்கு கிடச்சிருக்குன்னு நான் ஆறுதல் அடைஞ்சிக்கிறேன். நிம்மதியாக இங்கே காலத்தை கழிக்கலாம். பையனும் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுவிதமாக யோசிக்கிறவன் மாதிரி இருக்கான். கிடுகிடுன்னு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டான் புசுக்குன்னு. இப்படிப்பட்டவன் உன்னை நல்லா பார்த்துக்குவாண்டி, நீ கவலைப்படாத. இந்த பையனை தான் உன் டேடி உனக்காக ஆசையாக பார்த்த மாப்பிள்ளை கடைசியில் ட்விஸ்ட் ஆகி போய் இந்த பையனோட அண்ணனுக்கு நீ கல்யாணம் பண்ண இருந்த. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உன் டேடி விரும்பின மாதிரியே உன் டேடி ஆசைப்பட்ட பையனுக்கே இப்போ நீ மேரேஜ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. உன் டேடி சொல்லிட்டான் அந்த பையன் நல்ல பையனு, அதனால் கவலைப்பட வேணாம். விவசாயம் பார்க்குறதுக்கு நம்ம ரெடியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டிமாவை பார்த்து வைன் முறைக்கிறாங்க. பாட்டி, என்னை கோபப்படுத்தாதீங்க. மாப்பிள்ளையை பிடிக்கல, இந்த ஊரை பிடிக்கல, கிராமத்தில் போய் நம்ம கஷ்டப்படுறோம்லாம் சொல்லி சொல்லி எனக்கு பயமாக இருக்குது இங்கே இருக்கிறத நினைக்கும் போதே. இப்போ விவசாயம் பண்ண கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ, இந்த ஊருக்குள்ளே இவங்க பணக்கார குடும்பமா, இவங்களாம் போய் அந்தளவுக்கு வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். ஆனால் வயலுக்கு போய் எப்படி வேலை நடக்குதுன்னெலாம் செக் பண்ணுவாங்களாம். இவங்களுக்கும் வேலையெல்லாம் தெரியுமா, அப்படியே போய் அப்படியே நம்மளும் கற்றுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. ஏன்னா பாட்டிமாவுக்கு டேயாங்க ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதனால் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் மறந்து போய் டேயாங் வைனோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற நினப்புக்கு வந்துட்டாங்க. அதனால் ரொம்ப குஷியாக இருக்காங்க இப்போ பாட்டிமா. எங்கள் அதர் ஹேண்ட் ஜோனை அந்த ஊர் முழுக்க ஜல்லடை போட்டு தேடுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ் கிராமத்துக்கும் போய் அங்கே எதுவும் வந்திருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை சேர்ந்த பசங்களுக்கும் ஃபோன் பண்ணி ஜோனோட ரூம்க்கு, அவங்க தங்கியிருக்கிற வீட்டுக்கு, காலேஜுக்கெல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டைமில் தூரத்தில் ஜிமினும் ஜங்குக்கும் டேயாங்கை பார்த்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஏன்னா டேயாங் வைனை ரூம்குள்ளே விட்டதோட ஜோனை தேடுறதுக்கு தான் வெளியில் வந்துட்டாங்க. வைன் பக்கத்தில் தான் இப்போ இருக்கணும், ஆனால் அண்ணாவை தேடணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ தேடிட்டு இருக்கும்போது தான் டேயாங்கையும் டேயாங்கோட டேடியையும் பார்த்துட்டு ஜிமினும் ஜங்குக்கும், பெரியப்பா ஏ டேயாங்கா நில்லுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. டேயாங்கோட டேடி ஜிமினுக்கும் ஜங்குக்கும் பெரியப்பா வேணும். ஸோ பெரியப்பான்னு சொல்லி கத்துனதும் டேயாங்கோ அவங்க டேடி நின்றுட்டாங்க. ஜங்குக், ஜிமின் என்னடா அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங், உங்கள் அண்ணங்காரன் கிணத்துக்குள்ளே விழுந்து மயக்கம் போட்டு கிடந்துருக்குறான், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம், வாங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது டேயாங்க்கும் அவங்க டேடிக்கும். என்னடா சொல்கிறீங்க? எங்கள் அண்ணா கிணத்துக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்தானா? ஐயோ, என்னாச்சு? தண்ணி எதுவும் அதிகம் குடிச்சிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க டேயாங். டேயாங்கோட டேடி, தெளிவாக சொல்லுங்கடா, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, ஜூனண்ணா ஒன்றும் தண்ணி இருக்கிற கிணத்துல குதிக்கலை. தண்ணி இல்லாத அந்த மொட்டை கிணறு இருக்குல்ல, மழை வர்றப்ப மட்டும் தண்ணி இருக்கும், மற்ற நாள்லாம் தண்ணி இல்லாமல் இருக்குமே, அந்த கிணத்துல போன வாட்டி வந்திருக்கும் போது தண்ணி இருக்கிறத பார்த்துக்கிட்டு இப்போயும் தண்ணி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு குதிச்சிருப்பார் போல். நல்ல வேலை, ஆழம் கம்மியான கிணறு. குதிச்சதில் கிணத்துக்கு அடிவாரத்தில் நிறையா புல் முளைச்சிருந்துருக்கு.
அதனால் அடி ரொம்ப இல்லை. ஆனாலும் ஹைட்டில் இருந்து தானே குதிச்சிருக்காரு. மொட்டை கிணத்துல குதிச்சனால ஒரு லெக்ஸும் ஒரு ஹேண்டும் அப்படியே போன் ப்ரோக் ஆகி ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் சேர்த்துட்டு வந்திருக்கோம். கீழே விழுந்து கையும் காலும் முறிஞ்சு போனதுனால மயக்கம் போட்டார் கிணத்துக்குள்ளேயே. எங்களுக்கா ஒரு டவுட்டு. காலையில் பெரியம்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, குளிக்க போனால் ரிட்டன் வந்தானா என்னன்னு தெரியல, அப்படியே ஓடி போயிட்டானான்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. குளிக்க கிணத்துக்கு போனாரான்னு சொல்லி தான் எங்களுக்கா ஒரு டவுட் வந்து மொட்டை கிணத்த ஓடி போய் பார்த்தோம். ஏன்னா லாஸ்ட் வாட்டி இங்கே வந்திருக்கும்போது ஜூனண்ணா கூட தான் நாங்களும் அந்த கிணத்துல போய் குதித்தோம். அந்த நினப்பில் தான் ஓடி போய் பார்த்தோம். நல்ல வேளை நாங்கள் பார்த்தப்ப அந்த கிழக்கில் மயக்கம் போட்டு கிடந்தார். இல்லாட்டி உள்ளுக்குள்ளே கிடந்து கற்றுன்னு கத்திட்டே கிடக்க வேண்டியதான். யாரும் அந்த சைடு போயிருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பதட்டத்தோட சங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமேன், ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்தாச்சு, 1 வீக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அட்மிட் பண்ணிவிட்டு வந்திருக்குறோம். சுகாண்ணா இப்போ தான் போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, எங்களை அனுப்பி விட்டாங்க. நாங்கள் சுகாண்ணாவுக்கு தான் முதல்ல ஃபோன் போட்டு சொன்னோம், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்பாடான்னு இருக்குது தேங்கோட டேடிக்கு. ஏன்னா ஜூன் ஓடி போயிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் அந்த கிராமத்தில் அவங்களுக்கு. ஆனால் ஓடி போகலை, குளிக்க போன இடத்துல மொட்டை கிணத்துல விழுந்து மயக்கம் போட்டு கிடந்திருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஆறுதல். நல்லபடியாக இருக்காங்க ஜோன். கை கால் தான் உடஞ்சிருக்கு, அதை சரி பண்ணிக்கலான்ங்கிற ஒரு எண்ணத்தில் வேகமாக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க எல்லோரும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜோன் ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் மயக்கம் தெளிஞ்சு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரைட் லெக்கும் ரைட் ஹேண்டும் நல்லா ப்ரோக்காகி போயிருக்கு, பெயினாக இருக்குது. மினி தான் பக்கத்தில் உட்காந்து, ஜோன் ஒன்றும் பண்ணாது, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கவலைப்படாமல் இருக்கிறது? கல்யாணம் நின்று போச்சு, என் தம்பிக்காரன் கல்யாணத்தை பண்ணிட்டான் அந்த பொண்ணு கூட. ஐயோ எனக்கு கவலையாக இருக்குது இதை நினைக்கும் போது அப்படின்னு அழுகிறாங்க. அப்போ மினி சொல்கிறாங்க, விட்டு தள்ளுங்க, எத்தனையோ நடந்திருக்கு இந்த மாதிரி இந்த ஊரில். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் 2-3 கல்யாணம் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு உங்களுக்கு கிடையாது, உங்கள் தம்பிக்குன்னு விதியால் எழுதப்பட்ட பொண்ணு. உங்களுக்கு அதை விட நல்ல பொண்ணு கிடைக்கும்னு நினச்சிக்க வேண்டியதான், விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை நான் பார்த்தேன், முகத்தை பார்க்கல. அந்த பொண்ணு உட்காந்துருக்கிறப்ப தான் நான் பார்த்தேன்னு. அந்த பொண்ணு நல்லா அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயய்யா, இந்த மாதிரி வெளியில் எங்கேயும் சொல்லக்கூடாது, தப்பாக நினப்பாங்க. உங்களுக்கு அந்த பொண்ணு இல்லை, அவ்வளோதான், வேறு நல்ல பொண்ணு கிடைக்கும். அது உங்கள் தம்பி பொண்டாட்டி. இனிமே தம்பி பொண்டாட்டி தனக்கு தங்கச்சி மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொன்ன மாதிரி யார்ட்டையும் சொல்லாதீங்க, அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க மினி. எதுவுமே பேச முடியலை, அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி சாஞ்சிட்டாங்க பெட்டில். ஜோன் அமைதியாக பெட்டில் படுக்கிறதுக்கும் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜோனோட மம்மி டேடி, ஜிமின், தயாங், ஒயினோட பாட்டிமா, அதுக்கப்புறம் ஒயினோட டேடி எல்லாரும் உள்ளே வர்றாங்க. ஜோன் அப்போ ஐஸை எகெயின் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, நல்லா தூக்கி அந்த பொண்ணையும் தம்பிக்கிட்ட கொடுத்துக்கிட்டு வருதுங்க இதுங்க முட்டாளுங்க, என்னையும் தேட முடியல இதுங்களுக்கு. ஓடி போயிட்டேன்னு வேறு அசிங்கப்படுத்தியிருக்குதுங்க ஊருக்குள்ளே என்னைய. கல்யாணம்லாம் என்னோட கொலீக்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்தேன், கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னால் எனக்கு பெரிய கேவலம். ஐயோ ஐயோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மெல்ல எழுந்து அப்படியே உட்கார பார்க்குறாங்க. டேங்கோ அவங்க டேடியும் அதுக்காட்டியும் கிட்ட போகி ஒயின் அப்படியே மெதுவாக தூக்கி ஹெட்போர்டில் சாஞ்சு உட்கார வைக்கிறாங்க. தங்கமே, நீ அடிபட்டு போயிட்டியாமே, ஓடி போயிட்டேன்னு தப்பாக நினச்சிட்டேன்டா மம்மி, மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜோனோட மம்மி. ஜோன் அப்போ தன்னோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, விட்டு தள்ளுங்க, இப்போ தான் நான் ஓடி போகலன்னு தெரிஞ்சு போச்சே, பரவாயில்ல, கல்யாணத்தை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டேயாங், ஆமாம், அந்த முகூர்த்த நேரத்துக்கு கல்யாணத்தை முடிக்கணும்ல, நான் மேரேஜ் பண்ணிட்டேன், உனக்கு வேறு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, வெளியே கூட சொல்ல முடியல இந்த துக்கத்தை, தொலைகட்டும், எனக்கு நல்ல நேரம் இல்லை அப்படின்னு ஜோன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமாவும் ஒயினோட டேடியும் ஜோன்கிட்ட வந்து, ஒன்றும் பண்ணாது, ஏதோ விதி ஒயினுக்கு தயாங்கன்னு தான் எழுதி வச்சுருக்கு, ஸோ அதுபடி நடந்திருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அடுத்த மாதம் உங்கள் மம்மியும் டேடியும் வேறு ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா ஜோனை பார்த்து.
அப்போ ஒயினோட டேடி எதுக்கும் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லி எழுக, எந்த பொண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஜோன். அப்போ ஜோனோட டேடி ஜோனை பார்த்து, உன்னோட அத்தை பொண்ணுங்க மாயா ஹன்ஷு 2 பேர் இருக்காளுங்களே, அவளுங்க 2 பேரையும் தானே டேங்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். 2 பேரும் ரெட்டை பொண்ணுங்கடா, ஒரே வீட்டில் தான் மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும், அதுவும் ஒரு பையனுக்கு தான் கொடுப்பேன்னு அவங்க மம்மி டேடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ டேங்க்கு தான் அந்த 2 பொண்ணுங்களையும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா நாங்கள் பேசி வச்சுருந்தோம். அவளுங்க டவுனுக்குள்ளே மாஸ்டர் டிகிரி ஃபைனல் படிச்சுட்டு இருக்காளுங்க. இன்னும் எக்ஸாம் முடியலையே அவளுங்களுக்கு, இன்னும் 1 வாரம் ஆகும் முடிகிறதுக்கு. 2 பேரும் வந்ததுக்கப்புறம் நீ ஒருத்தன் அந்த 2 பொண்ணுங்களையும் மேரேஜ் பண்ணிக்கோ, ஒரு பையனுக்கு தான் அவங்க அந்த 2 பொண்ணுங்களையும் கொடுக்குறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தேங்க் தான் மேரேஜ் ஆகிட்டானே, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அடுத்த மாதம் கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இருக்குது ஜோனுக்கு. ஐயோ அவளுக்கு 2 பேரும் பொல்லாதவளுங்க. ஐயோ அவளுங்களாம் தேங்க கட்டிக்கிட்டு ஒளிய போகிறான்னு நினச்சிக்கிட்டு நான் தெரிஞ்சா எனக்கு கட்டி வைக்கிறாங்களா? ஐயோ அவளுங்க திங்கிற தீனிக்கே என்னால் தீனி வாங்கி போட முடியாது போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு அமைதியாக சாஞ்சு படுத்துட்டாங்க ஜோன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.